வெல்கம் வியூவர்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னத்த வீடியோவில் வந்து ரியாக்ட் நேட்டிவில் வந்து நம்ம ரிடக்ஸ் அண்ட் பியூர் காம்பனண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோவில் இருக்க டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ரிடக்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணி வெப் சர்வீஸ்லேருந்து ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நம்ம ப்ராஜெக்டில் வந்து எப்போ போல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே வந்து ரியாக்ட் நேட்டிவ் யூனிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி வந்து இண்டெக்ஸ் ஃபைல் உங்களுக்கு இருக்கும். அந்த இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு வந்து அந்த ஆப் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸை வந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி வந்து நான் ஆப் ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து மேப் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஆப்குள்ளே போகிறக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சியோஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், இது ஒரு நெட்வொர்க்கிங் டூல். ஃபெச் அது மாதிரி வந்து ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு ஒரு டூல். இப்போ நிறையா தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது, ஓகே ஹெச்டிடிபி, ரெட்ரோஃபிட், இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கிங் டூல் இருக்கும். அது மாதிரி ஆக்சியோஸ்ங்கிறது வந்து ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் ரியாக்ட் வெப் ரெண்டுக்குமே வந்து ஒரு காமனான ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி வந்து தான் நான் வந்து ஏபிஐ கால் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபெச் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கான சாம்பிள் வந்து உங்களுக்கு ரியாக்ட் நேட்டிவோட டாக்குமெண்டேஷன்லேயே நெட்வொர்க்கிங்கோட பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லோடேஷ்ங்கிறத வந்து நம்ம வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இது விட்டுருங்க. லோடேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன், அதாவது ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் வருதுன்னா அதில் வந்து ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு அரேல இருந்து ஃபைன் பண்ணுறது, ஐட்ரேட் பண்ணுறது, இது மாதிரி நிறையா அதுக்கு வந்து நம்ம லோடேஷ் யூஸ் பண்ணலாம். ரியாக்ட் நேட்டிவ் பேசிக்கானது. ரியாக்ட் நேட்டிவ் கார்ட் வியூ அப்படிங்கிறது வந்து மெட்டீரியல் டிசைன் கார்ட் வியூ வந்து உள்ள டிசைனில் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். react-native-router-flux அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து நேவிகேஷன் பர்பஸ்க்காக. react-redux அண்ட் redux இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிடக்ஸோட ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். redux-thunk அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். இந்த redux-thunk பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஒரு மிடில் வேராக வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஆக்ஷனுக்கும் ரெடியூசருக்கு இடையில வந்து டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிடில் வேர் தேவை. அதுக்கு வந்து redux-thunk யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து redux-saga யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து redux-promise வந்து யூஸ் பண்ணலாம். பட் redux-promise வந்து மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. saga இல்லைனா thunk யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து redux-thunk யூஸ் பண்ணுறேன். redux-saga வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்டர் பேஸ்டில் ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷனில் வந்து ஜென்ரேட்டர் பேஸ்ட் ஒர்க் ஆகும். தங்க்குங்கிறது வந்து உங்களுக்கு மல்டிபிள் டிஸ்பேட்ச் மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தடவை வேணாலும் ஒரு சிங்கிள் ஆக்ஷனில் வந்து எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அப்ளிகேஷன் பார்ப்போம். அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குங்க. ஆப்குள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு பழைய வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து ரியாக்ட் வந்து யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ தான். அதனால் வந்து இது வந்து இப்போது ரிடக்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டோர் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா பேரண்ட் காம்பனண்ட் வந்து ப்ரொவைடர்னு சொல்லிட்டு வந்து ரியாக்டோட ரிடக்ஸில் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ராப்ஸாக வந்து ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இந்த காம்பனண்ட் எழுதும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎஸ் ஃபைல் எழுதுகிறேன். ஸோ ஜேஎஸ் ஃபைல் ஸ்டோர் எழுதுவீங்க. ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஸ்குள்ளேருந்து வந்து கிரியேட் ஸ்டோர் அண்ட் அப்ளை மிடில் வேர் ரெடியூசர்ஸ் கொடுக்கணும். ரெடியூசர்ஸ் வந்து நிறையா ரெடியூசர்ஸ் எழுதிடலாம். அதாவது ஒவ்வொரு ஸ்க்ரீனாக வந்து நம்மளை வந்து பிரித்து ஒரு ரெடியூசர் எழுதிட்டு அதை கம்பைன் பண்ணி இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த ரெடியூசர்ஸ்குள்ளே வந்து நான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இண்டெக்ஸ் எடுத்துக்கும். ரெடியூசர் வரைக்கும் நான் பார்த்து கொடுத்துருக்கேன். இங்கே ரெடியூசர்ஸ்குள்ளே இருக்க இண்டெக்ஸ் டேரெக்டாக ஃபெச் பண்ணிக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் எழுதியிருக்க எல்லா ரெடியூசர்ஸையும் இங்கே வந்து கம்பைன்ட் ரெடியூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிடக்ஸோட கான்செப்ட்லேயே இருக்கும். அந்த கம்பைன்ட் ரெடியூசருக்குள்ளே கொடுத்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து இந்த வந்து ரெடியூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஸ்டோருக்குள்ளே விழுகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை மிடில் வேரில் தங்க் கொடுத்துருப்பேன். இந்த இம்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க வேணால் கூட. இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இனிஷியல் செட்டப் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே இருந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ரியாக்ட் நேவிகேஷனில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டே நேவிகேஷன் காம்பனண்ட்டாக தான் இருக்கும். அங்கே தான் நம்ம நேவிகேஷன் ஸ்ட்ரக்சர் எழுதியிருப்போம். அதுதான் வந்து எது இனிஷியலாக ஓப்பன் ஆக வேண்டிய பேஜ்னு சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுதான் இந்த இண்டெக்ஸ் ஃபைல் தான் வந்து நான் மேப் பண்ணியிருக்கேன் ரவுட்டராக.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டர் போட்டு வந்து ஒரு காம்பனண்ட் என்னோட இந்த ரவுட்டிங் இது எல்லாமே எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டே நான் கனெக்டில் டேட்டாவை அதாவது மேப் பண்ணி கொடுக்கும். சிங்கிள் ஸ்டேட்டில் இருக்கிற டேட்டாவை இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு ப்ராப்ஸாக மேப் பண்ணிடும். அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா மட்டும் தான் மேப் பண்ணியிருக்கேன். டேட்டா மட்டும் மேப் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ள இருந்து எடுத்து மேப் பண்ணுறேன். டிவைஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது. இந்த இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து கனெக்ட் ஸ்டேட் டு ப்ராப்ஸில் வந்து எப்பவுமே வந்து ஸ்டேட்டுங்கிறது இருக்கும், உங்களோட ஓன் ப்ராப்ஸும் ரிட்டர்ன் ஆகும். இந்த ஸ்டேட்டுங்கிறது என்ன சிங்கிள் ஸ்டேட். சிங்கிள் ஸ்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த டிவைஸ் ஸ்டேட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இனிஷியல் ஸ்டேட் இருக்குங்களா, இந்த இனிஷியல் ஸ்டேட்டை தான் நான் இங்கே மேப் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஸ்டேட் அப்படின்ட்டு. இங்கே இந்த டிவைஸ் ஸ்டேட்டுங்கிறதுக்குள்ளே இருக்கிற இந்த இனிஷியல் ஸ்டேட் இந்த இது இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறது அதுக்குள்ளே இருக்கும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அவைலபிள் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்து இந்த இண்டெக்ஸ்க்கு வந்து நான் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இது வந்து ஜேசன் டீஸ்ட்ரக்சரிங் படி வந்து இதை நான் ஸ்டேட்டில் இருந்து டிவைஸ் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிங்கன்னா டிவைஸ் ஒரு ஸ்டேட்டில் வந்து என்னோட நேவிகேஷன் ரவுட்டிங் எல்லாத்துக்குமே பேரண்ட்டில் வந்து டாப்பில் வந்து இந்த ஒரு ரெட் கலரில் வந்து நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக தான் வந்து நான் இதை வந்து மெயின் ஃபஸ்ட்டு ரவுட்டிங்குள்ளே வந்து இதை வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டேஷ்போர்ட் கண்டெய்னர் இது மாதிரி வந்து ரெண்டு காம்பனண்ட்டை மட்டும்தான் வந்து நான் இங்கே வந்து ரவுட்டிங்குள்ளே கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னருக்குள்ள இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்லேயே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம கண்டெய்னராக பிரித்து எழுதுறதுனாலலாம் எழுதாமல் வேணால் வைக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ப்ராப்பராக பிரித்து எழுதணும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் தனியாக வச்சுருப்பேன், காம்பனண்ட்ஸ் தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஃபர்தராக அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காம்பனண்ட்ஸ்குள்ளேயே வச்சு கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டெய்னருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து டேஷ்போர்டுங்கிற காம்பனண்ட்டை தான் இம்போர்ட் பண்ணும். இது வெறும் காம்பனண்ட். ஒன்று எழுதியிருந்தேன். ஸோ இதெல்லாம் எழுதியிருக்கோங்களா? இப்போ நெட்வொர்க் ஆக்ஷன்லேருந்து இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதுக்குள்ளேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இது ஒன்று ரெண்டையுமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம தேவையானதை மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு தேவையானதை மட்டும் இதில் மட்டும் இந்த 2 மட்டும் தான் வந்து நான் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது 2 மட்டும் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா கனெக்ஷன் பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக ரிடக்ஸ்குள்ளே இருக்கும். அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷனில் நம்ம இம்போர்ட் பண்ண ஃபங்க்ஷனை எல்லாத்தையுமே வந்து பைண்ட் பண்ணி கொடுக்கும். அது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருப்போம். பார்த்தீங்கன்னா மேப் டு ப்ராப்ஸ் அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பைண்ட்லாம் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஸ்டேட்டை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதில் நமக்கு தேவையான வேரியபிள் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க, சிங்கிள் ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ளே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பைண்ட் ஆக்ஷன் வித் கிரியேட்டிவ்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்ஷன்ஸையும் வந்து ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நம்ம வந்து உள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ட் வந்து டிஃபால்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டேஷ்போர்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண காம்பனண்ட் அதுக்கு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 இதையும் இந்த 2 இதையும் வந்து இந்த டோட்டலாக 8 ப்ராப்ஸை வந்து அதுக்கு வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ டேஷ்போர்டுங்கிற ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு வந்து ப்ராப்ஸை வந்து இந்த 8 இதையும் வந்து ப்ராப்ஸாக பண்ணி இன்னொரு காம்பனண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். அதை தான் வந்து நம்ம ஆர்டர் காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இதைத்தான் எடுத்து நான் வந்து ரவுட்டிங்கில் மேப் பண்ணியிருக்கேன், அதாவது ரவுட்டரில். ஸோ நான் இந்த கண்டெய்னரை தான் மேப் பண்ணுறேன், இதை மேப் பண்ணல. ஸோ கண்டெய்னருக்குள்ளே வந்து இந்த காம்பனண்ட் வந்து இன்டர்னலாக மேப் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8 வேல்யூஸும் வந்து எனக்கு வந்து இதுக்குள்ளே ப்ராப்ஸாக எனக்கு ரிசீவ் ஆகும். இதை வச்சு வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டேட்டா இருக்குது அதுக்குள்ளே வந்து 2-3 டைப் ஆஃப் லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். டாஸ்க் லிஸ்ட்டு, ஸோ டாஸ்க் யூசர் டீட்டெயில்ஸ், டாஸ்க் லிஸ்ட், போஸ்ட் லிஸ்ட் அது மாதிரி வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா யூசரோட டீட்டெயில் இங்கே டாப், இதை தனியாக ஒரு காம்பனண்ட் எழுதிட்டேன். இது மட்டும் தனியாக ஒரு காம்பனண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கால் இருக்குல்ல, இது ஒரு தனி காம்பனண்ட். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்து பிளாக் லிஸ்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு போஸ்ட் லிஸ்ட். இது போஸ்ட்டு, இது வந்து நம்மளுக்கு டாஸ்க்கு, இது வந்து யூசர் டீட்டெயில். ஸோ இதை வந்து போட்டிருக்கேன். சரிங்களா?
இப்போ நம்ம ரவுட்டர் ஃப்ளக்ஸில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரியாக்ட் நேட்டிவ் ரவுட்டர் ஃப்ளக்ஸில் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க சில ஆப்ஷன்ஸை வந்து நான் இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் டைட்டில் வந்து பேக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனிலிருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல பேக் அப்படின்னு தான் வரணும். இல்லைனா வந்து ப்ரீவியஸ் ஸ்க்ரீனோட நேம் வரும். அதுக்கு பதிலாக வந்து பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் செட் பண்ணிட்டேன். நேவிகேஷன் பட்டனோட கலர் வந்து எனக்கு ஒயிட்டில் இருக்கணும். பேக் பட்டனோட டெக்ஸ்ட்டும் வந்து எனக்கு ஒயிட் கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டைல்ஸ் எழுதுறேன். இதெல்லாம் வந்து ஸ்டைல், அதுக்காக நான் ஸ்டைல்லாம் கொடுத்துருக்கேன். நேவிகேஷன் பாரோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த பர்பிள் கலர் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு கலர் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டைட்டில் வந்து ஒயிட் கலர் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனுக்கு வந்து நீங்கள் டைட்டில் செட் பண்ணிங்கன்னா இங்கே செட் பண்ணுற டைட்டில் வந்து உங்களுக்கு இங்கே டாப்பில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போகிறீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டிகல் நேம் அப்படின்னு வரும். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் நேம் தான் வரும். ஸோ இது என்னென்னா நான் இங்கே காமனாக இங்கே டைட்டில்னு செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வழக்கம் போல் மற்றது சரிங்களா. இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு நேட்டிவ்லேயே இருக்கிற வந்து நேவிகேஷன் பார் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் அதுவாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், டிஸ்பிளே பண்ணிக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஓவரால் ஸ்கால் வியூக்கு நான் வந்து புல் டு ரெஃப்ரெஷ் போட்டிருக்கேன். புல் டு ரெஃப்ரெஷ் போட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆன் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 தான் நான் பைண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து செக் நெட்வொர்க் கனெக்ஷன், இன்னொன்று வந்து இன்வோக் டாஸ்க் டேட்டா வெப் சர்வீஸ் அப்படிங்கிறது சரிங்களா. இதுதான் வெப் சர்வீஸ் கால் பண்ணுறது. காம்பனன்ட் டிட் மவுண்ட் ஆன உடனே என்னன்னா உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன நெட்வொர்க் செக் ஆகும். அந்த நெட்வொர்க் செக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் செக் ஆகிட்டு உள்ளே வந்த உடனே வந்து அந்த டேட்டாவை நான் எடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ நெட்வொர்க் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது மட்டும் நெட்வொர்க் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுறேன்னா யூசரோட டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணுறதுக்கான வெப் சர்வீஸை கால் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்தேன்னா எனக்கு உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெப் சர்வீஸ் கால் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஆஃப் பண்ணுறேன், நோ இன்டர்நெட் கனெக்ஷன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல மேலே இந்த இடத்துல காட்டியிருக்கேன் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு லேயர் போட்டேன்னா இப்போது நான் நெட்வொர்க் ஆன் பண்ணி எனக்கு இது கனெக்டிவிட்டி வந்தோடனே இது போயிடும், உடனே எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ஆகணும். அது மாதிரி லாஜிக் வந்து நான் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் வந்து லிசனரில் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக அது சிமுலேட்டர் அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகலை சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்தோடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டா லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக லோட் ஆகிருக்கும், அது உங்களுக்கு தெரில. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ புல் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலும் இப்படி தான் உங்களுக்கு இந்த ஒரு லோடர் வரும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பின்னர் வரும். ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து ஃபைனலாக உங்களுக்கு லோட் ஆகினுன்றோம் ஓகேங்களா. இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். சரி ஆக்ஷன்ஸ்குள்ளே எப்படி ஆக்ஷன்ஸ் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். ஆக்ஷன்ஸை எப்பவுமே எப்படி கால் பண்ண முடியுங்கன்னா டிஸ்பேச் அப்படிங்கிறத வச்சு அதுக்குள்ளே வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் அப்டேட் பண்ணும். அதாவது ரெடியூசருக்கு வந்து இந்த ஹிட் போகும். இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இப்போ மேலே நான் டேஷ்போர்டுங்கிற இந்த ஆக்ஷன்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி தான் இதுதான் வந்து டிஸ்பேச் அப்படிங்கிறத பண்ணும். சேம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் வச்சு தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்று மேப்பிங்குமே இருக்கும். இப்போ டிஸ்பேச்சுங்கிறது எப்படி ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து இந்த ரிட்டன் இந்த இதுக்குள்ளே எனக்கு வருது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அந்த இடத்துல டவுட் வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேப் பண்ணுவோம்ல, வெயிட் அ மினிட், நம்ம இங்கே கண்டெய்னரில் மேப் பண்ணுறீங்களா, மேப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மேப் டு ப்ராப்ஸில் எப்படி இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டு ஓன் ஸ்டேட் வருதோ அது மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் வந்து டிஸ்பேச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அது ரிடக்ஸோட கான்செப்ட் படி வந்து அவங்க அதில் வந்து அவங்க ஃபங்க்ஷனில் வந்து அவங்க வந்து அந்த லாஜிக் எழுதியிருப்பாங்க. ஆக்ஷன் டு கிரியேட்டர்ஸ்குள்ளே வந்து அவங்க வந்து அதை வாங்கி வந்து ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் வந்து இந்த ரிட்டனில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பைண்ட் பண்ணும்போதே தான் இந்த ஃபங்க்ஷன் வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து டிஃபால்ட்டாக இதோட ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பேச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை இதில் வந்து கெட் ஸ்டேட் அப்படிங்கிறதும் வரும். ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு ஹோல் ஸ்டேட்டுமே வந்து இதில் வந்து மேப் ஆகி தான் வந்திருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட வந்து இங்கே எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஸ்டேட் கோலன் டாட் அப்படின்னு வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல மேப்பிங்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, இந்த ஸ்டேட்டில் வந்து எப்படி ஜேசன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ வந்து டேட்டாபேஸ் டேஷ்போர்ட் ஸ்டேட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா யூசர் லோடிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல யூசர் லோடிங் என்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டாவையும் நீங்கள் எடுத்து வந்து இந்த இடத்துல வேலிடேஷன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு டேட்டா வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும் சரிங்களா.
அதுதான் உங்களுக்கு ரிடக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல நான் ஸ்டேட் எதுவும் யூஸ் பண்ணல, அதனால் நான் வந்து ஸ்டேட்டுங்கிறத வந்து ஆப்ஷனில் வச்சு நான் இம்போர்ட் பண்ணல. சரிங்களா? இப்போ வந்து வெப் சர்வீஸ் கால் ஆகுது. தென் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது புல் டு ரெஃப்ரெஷ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து வெப் சர்வீஸை கால் பண்ணுற ஆப்ஷன் வந்து நான் இங்கே எனேபிள் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ புல் டு ரெஃப்ரெஷ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு வந்து என்ன பண்ணிட்டிங்கன்னா டிஸ்பேட்ச் அப்படிங்கிறத வந்து இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எங்கே வச்சுருப்பேன்னா இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வைக்கணும். எப்பவுமே வந்து உங்களுக்கு ரெடியூசர்ஸ்குள்ளே வந்து நிறையா டைப் ஆஃப் ஆக்ஷன் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரீசெட் ஆல் லோடிங் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு டிஸ்பேட்ச் நான் கொடுக்குறேன்னா இந்த ஸ்டோரில் இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரன் டைமில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே மாறி இருக்கும், உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் எல்லாத்தையும் வந்து லோடிங் எல்லாத்தையும் ட்ரூ 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 அப்படின்னு மாற்றி விட்டுருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா லோட், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் லோடிங் புல் டு ரெஃப்ரெஷ் கால் ஆன உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னா டாஸ்க்கையும் போஸ்ட்டையும் மட்டும் வந்து லோடிங்னு மாற்றி விட்ருப்பேன். ஏன்னா வந்து யூசர் டேட்டா எனக்கு கிடச்சிருச்சு, யூசர் டேட்டா இருக்கிறதுனால வந்து இது ரெண்டையும் நான் லோடிங் மாற்றிருப்பேன். யூசர் டேட்டா லோட் ஆன உடனே இதை வந்து ஃபால்ஸ், ஷோ லோடிங்கிறத ஃபால்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து டாஸ்க் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் இதுக்குள்ளேயே இதே எல்ஸ் இஃப் இங்கே போட்டுட்டு இந்த டேட்டாவை வந்து நீங்கள் மாற்றினாலும் இதுக்குள்ளே மாற்றிக்கலாம். பட் இது வந்து ஒவ்வொரு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற இந்த டைப்புங்கிறது வந்து யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் எது கன்வெர்ட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்காக என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ்குள்ளே வந்து இந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு யூனிக்கான நேம் கொடுத்துருப்பேன். இது ஒரு ஸ்ட்ரிங், அவ்வளோதான். யூஸ் கேஸில் வந்து இந்த இடத்துல நம்ம இப்போது இந்த டைப்புங்கிறது எங்கே கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்கள, அதுதான் வந்து ரெடியூசரில் இந்த ஆக்ஷன்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்குள்ளேருந்து நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் டைப் எடுத்திருக்கேன். ஸோ ஆக்ஷனுக்குள்ளே டைப்புங்கிற இது ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் மாதிரி ஃபுல் ஆப்ஜெக்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் கனெக்டிவிட்டி அவைலபிள் 2 வேல்யூ அனுப்பியிருக்கீங்களா. இப்போது நெட்வொர்க்கோட ரெடியூசர் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி டேட்டா எடுத்திருப்பாங்கன்னா டிவைஸரோட ரெடியூசரில் பார்த்தீங்கன்னா டைப்னு எடுத்திருப்பேன், இந்த கனெக்டிவிட்டி அவைலபிள் அப்படிங்கிற ரெண்டையும் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 2 வேல்யூவும் வரும். இந்த 2 வேல்யூவும் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ட்ரிபிள் டாட் வச்சு எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை வந்து அப்படியே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போட்டு வந்து அதில் இருக்கிற ஒரு வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டருங்கிறது ஐட்ரேட் பண்ணும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெடியூசர் டேஷ்போர்டோட ரெடியூசருக்குள்ளே போகிறீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து இந்த 3 வேல்யூ இருக்குது, கரெக்டுங்களா. இந்த 3 வேல்யூவும் இதுக்குள்ளே ஐட்ரேட் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணும். ஒவ்வொரு தடவை ரிட்டர்ன் பண்ணும்போதும் புது டேட்டா அப்டேட் ஆகும். அதனால் கேஸ் படி வந்து இந்த கேஸ்குள்ளே வரும்போது பழைய டேட்டா எல்லாத்தையும் அப்படியே ஐட்ரேட் பண்ணிட்டு அதில் இருக்கிற இந்த வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணும். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூவும் சேஞ்ச் பண்ணும். இப்படி போடுறது ஒன்று தான், இந்த இடத்துல இது போடவும் தேவையில்லை. ஏன்னா 3 தான் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஃபியூச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படியே விட்டுட்டேன். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சியோஸ் யூஸ் பண்ணி எப்படி வெப் சர்வீஸ் கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சியோஸ் யூஸ் பண்ணி வந்து ஆக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சியோஸ்க்கு வந்து ஹெச்டிடிபி கிளைண்ட்டுகளுக்குள்ள வந்து கெட் சர்வீஸ் போட்டிருப்போம். ஏன்னா இப்போ கெட்டு போஸ்ட் அது மாதிரி வந்து அது மாதிரி வந்து 2-3 டைப் ஆஃப் இருக்கும். அதனால் வந்து நான் கெட் மட்டும் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். நான் வந்து இதில் மோஸ்ட்லி வந்து நான் போஸ்ட் யூஸ் பண்ணல அப்படிங்கிறனால வந்து நான் போஸ்ட்டுங்கிறது கொடுக்கல. அப்படி போஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரினா இந்த இடத்துல போஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த கெட்டுங்கிறதுக்கு பதிலாக. இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் காமனான வந்து நெட்வொர்க் அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நான் அதுக்கு ஒரு வேலிடேஷன் மெசேஜை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர் அது மாதிரி 2 தான். நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியர் தான். ஸோ நான் எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோரை வந்து நம்ம இப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரைட்டாகவே. நீங்கள் எந்த ஒரு கிளாஸில் இருந்து நீங்கள் வந்து கனெக்ட் போட்டு மட்டும்தான் ஸ்டோர் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி வந்து போட்டு கூட வந்து ஸ்டோரை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஸ்டோர் ஃபைல் இருக்குங்களா, அந்த ஃபைலை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு அது டாட் கெட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஏதாவது டிஸ்பேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து டாட் டிஸ்பேட்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டோர் டாட் டிஸ்பேட்ச்னு போட்டு கூட வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு வந்து நீங்கள் ஒரு இதை கூட வந்து அந்த டிஸ்பேட்ச்குள்ளே வந்து ஒரு ஆக்ஷனை வந்து கூட நம்மளால் வந்து கொடுத்து வந்து ஒரு கால் பண்ண முடியும், எங்கே இருந்தாலும் கால் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் வந்து ஆக்ஷன் டிஸ்பேட்ச் கால் பண்ணுற ஒரு மெத்தட். சரிங்களா. சரி, ஆக்சியோஸ்ங்கிற அந்த தேர்ட் பார்ட்டி நான் இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஹெடர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு
ஒரு கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணி இதுக்கு நம்ம வந்து ஒரு பாஸ் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன மெத்தடு, என்ன URL, ஹெடர் அந்த மூணையும் செட் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிகரேஷனை நான் இங்கே கொடுத்துட்றேன். இல்லைனா நீங்கள் வந்து இந்த இடத்துல பெராம்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் இதோட டாக்குமெண்டேஷன் ஆக்சியோஸோட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பெராம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணனால அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டு வந்து நீங்கள் பெராம்ஸை வந்து இந்த இடத்துல வச்சு பாஸ் பண்ண முடியும் உங்களால். என்னோட இந்த வெப் சர்வீஸ் காலுக்கு வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பேஸ் URL செட் பண்ணிட்டு என்னோட URL அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த URL நான் ஹிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒரு URLங்கிறத அனுப்புவேன். என்னோட பேஸ் URL மட்டும்தான் இது. URLங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட இந்த டூல் இருந்து வந்து எனக்கு அதுக்கு அடுத்து வந்து ஸ்லாஷ்க்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த இது இருக்கும். ஸோ என்னோடய டோட்டல் URL பார்த்தீங்கன்னா பேஸ் URL பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருந்த அந்த ஒரு ஜென்ரேட்டட் நம்பர் இதுக்கு அடுத்து அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜேசான் டேட்டா வரும். உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து ஸ்டேட்டஸ்னு தனியாக இருக்கும், டேட்டான்னு ஒன்று தனியாக இருக்கும். டேட்டாவில் தான் உங்களோட ஜேசான் அந்த பாடி டேட்டா இருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து நம்ம 200 சக்ஸஸாக ஃபெயிலியராக எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லைனா எரருங்கிறத த்ரோ பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த கேட்சுக்கு வந்துடும். கேட்சிலிருந்து வந்து உங்களுக்கு ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். இல்லைனா வந்து நம்ம ரிட்டர்னில் டேட்டான்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிட்டர்னுங்கிறது வந்து தென்னுக்கு வந்துடும். தென்னில் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுற இந்த ஜேசான் வந்து அப்படியே வந்து சக்ஸஸ் கால்பேக், அதாவது இந்த கால்பேக் ரெண்டுமே வந்து ப்ராமிஸோடது, சக்ஸஸ் ஃபெயில்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் சர்வீஸ் கால் பண்ணதில் இந்த இடத்துல தென்லையோ இல்லை கேட்சில், சக்ஸஸ்னால் தென்னில், ஃபெயில்னா கேட்சில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். கேட்சில் வந்தோடனே நான் வந்து அந்த எரரில் வர மெசேஜை வந்து நான் அலர்ட்டில் ஷோ பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்குள்ளே இருக்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து லோடேஷை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் பண்ணிட்டு _.hash அப்படின்னு போட்டு அதில் வேல்யூ இருக்கா, மெசேஜுங்கிறது இருந்துச்சுன்னா அந்த மெசேஜில் இருக்கிற டேட்டா வந்து சக்ஸஸாக இருந்து அதுக்குள்ளே டேட்டாங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பேச் பண்ணுறேன். என்ன சொல்லிங்களா, அப்டேட் யூசர் டேட்டா, யூசரோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ யூசரோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்தது வந்து டாஸ்க் அப்படிங்கிற அடுத்த வெப் சர்வீஸ் கால் பண்ணுறேன். ஸோ டாஸ்க் வெப் சர்வீஸ் கால் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா டாஸ்கோட டேட்டாவை எடுத்து ஸ்டோருக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருக்கேன் ரெடியூசர்ஸில். இங்கே தான் வந்து போஸ்ட் டேட்டா, அப்டேட் போஸ்ட் டேட்டா அப்படிங்கிறத வச்சுருப்பேன். அப்டேட் டாஸ்க் டேட்டா, அப்டேட் யூசர் டேட்டா. ஸோ இது எல்லாத்தையும் ஏன் பிரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு என்னோடய ஸ்டோரில் இருக்கிற அந்த ஜேசானோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த டேட்டாவை எதுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் எடுப்பேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர்லேருந்து அந்த டாஸ்கோட அரே லிஸ்ட் அப்படி எடுக்கிறதுக்காக வந்து இதெல்லாம் ஒரு நேமிங்காக ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அந்த போஸ்டோட டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே தனியாகவும், டாஸ்கோட டீட்டெயில் தனியாகவும், யூசரோட டீட்டெயில் தனியாகவும் வச்சுருக்கேன். டிவைஸோட இன்ஃபர்மேஷன் லைக் நெட்வொர்க் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் இந்த சிஸ்டமில் இருக்கா, அந்த மாதிரி ஒரு டிவைஸ் ரிலவெண்ட்டான டேட்டா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த ஸ்டோர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணியிருப்பேன். டேஷ்போர்டு ஸ்க்ரீனுக்கு தேவையான இந்த லோடிங் அது மாதிரி UI ரிலவெண்ட்டானதை ஷோ பண்ணுறதுக்கு வந்து டேஷ்போர்டு அந்த ஸ்க்ரீனோட நேம்லேயே வந்து ஸ்டோர் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து இப்போ டாஸ்க் டேட்டா லோடட் அப்படிங்கிறத நான் இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு லோடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டாஸ்க் டேட்டாவோட இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரெடியூசரில் அதே நேம் வச்சு அப்டேட் டாஸ்க் டேட்டா அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து அரே மட்டும் வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் ஆக்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 2 டிஸ்பேச் பண்ணியிருக்கேன்னா மல்டிபிள் டிஸ்பேச் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தங்க் யூஸ் பண்ணால் கூட தான் இது மாதிரி மல்டிபிள் பண்ண முடியும். உள்ளே வந்த உடனே வந்து ரெஃப்ரெஷ் லோடரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வெப் சர்வீஸ் கால் பண்ணுறேன். கால் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறேன்னா டேட்டாவை வந்து அரேக்கு அனுப்பிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து டாஸ்க் ரெடியூசருக்குள்ளே போயிட்டு இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா டாஸ்க் லோடட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணேன்னா இது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த டேஷ்போர்டு ரெடியூசரில் போயிட்டு வந்து ஃபால்ஸுன்னு இருக்கிறத ட்ரூன்னு இருக்கிறத ஃபால்ஸ்னு மாற்றிச்சா உங்களுக்கு லோடிங் ஷோ ஆகாது. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த வெப் சர்வீஸ் கால் ஆகும். இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது கால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணோடனே வந்து யூசர் டேட்டா லோட் ஆகிடுச்சு, இது லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஸ்பீடர் லோட் ஆனதுன்னு தெரியல, 1 by 1 தான் லோட் ஆகும். இப்போ இது லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த API கால் ஆகி அதுக்கு அடுத்து தான் இந்த API கால் ஆகிருக்கும். உங்களுக்கு ஸ்பீட் ஆகிறதுனால டக்குன்னு லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு டேட்டா ஃப்ளோ இருக்கும். அடுத்து வந்து காம்போனண்ட்டுக்குள்ளே
இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடுச்சு. இப்போது நம்ம ஒவ்வொன்றையும் சைல்டு எழுதலாம். நான் எதுக்காக இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து பிரித்து சைல்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒவ்வொன்றையுமே வந்து காம்பவுண்ட் ஆகிறத பியூர் காம்பவுண்டாக கூட எழுத முடியும். இதை நான் பியூர் காம்பவுண்டாகவே எழுதலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எனக்கு உள்ளே வந்து எந்த ஸ்டேட்டும் நான் மெயின்டைன் பண்ணல. ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பியூர் காம்பவுண்டாகவே எழுதலாம். ஏன்னா இது வந்து எனக்கு டேட்டா வந்து எனக்கு இங்கே இருந்தால் கிடைக்குது அப்படிங்கிறனால நீங்கள் பியூர் காம்பவுண்டாக வேணாலும் எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டரிங் தேவையில்லாமல் ரீரெண்டரிங் நடக்காது. டேட்டா சேஞ்ச் ஆகும்போது, ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு ரீரெண்டரிங் நடக்காது. கண்டிஷனல் பேஸில் ரியாக்டை செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரீரெண்டரிங் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம பியூர் காம்பவுண்டுங்கிறது இதுக்கு முன்னத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கால் வியூக்குள் இருக்கிறது வந்து யூசர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கிடைக்கிற டேட்டாவை யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த ஃபுல் ஜேசானையும் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ஸ்டோர்லேருந்து கிடைக்கும். அந்த ஸ்டோர்லேருந்து கிடைச்சது வந்து அப்படியே நான் பாஸ் பண்ணிட்டேன். அது எப்படிங்கிறது நீங்கள் வந்து மேப்பிங்கில் பார்த்துங்க. இப்போ யூசர் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயிலில் வந்து கிடைக்கிற டேட்டாவை இந்த திஸ் டாட் அந்த யூசர் இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ சர்ச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் யூசர் இன்ஃபர்மேஷன் டாட் அவதாருங்கிறது வந்து எனக்கு ப்ரொஃபைல் பிக்சரா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். இல்லைனா வந்து எனக்கு தம்ப்நெயிலுக்கு மேலே வந்து நான் மேப் பண்ணியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் இல்லை டாஸ்க் வரும். டாஸ்க்கு வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து பேரண்டில் ரெண்டரில் போட்டிருப்பேன். இதுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட் வியூ போட்டிருப்போம். ஃப்ளாட் லிஸ்ட் போட்டு ஹரிசாண்டல் ஸ்காலாக நான் வந்து ரன் பண்ணியிருப்பேன். ஸோ ஹரிசாண்டல் ஸ்காலில் வந்து எனக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து ஷோ பண்ண வேணாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் ஷோ ஆகிட்டு இருக்கும் கீழே, அது வேணாம் பாட்டமில் அப்படிங்கிறனால அதை நான் வேணான்னு கொடுத்துட்டு டேட்டாங்கிறது வந்து டாஸ்க் அரேங்கிறது வந்து எனக்கு வந்து ப்ராப்ஸில் ரிசீவ் ஆச்சு. அந்த அரேவை வந்து நான் அப்படியே இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ரெண்டர் ஐட்டம்ங்கிறது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதை ரிட்டர்ன் பண்ணும், ஒரு டிசைனை ரிட்டர்ன் பண்ணும். அந்த டிசைன் ரிட்டர்ன் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு வந்து அதை வந்து தனி இன்னொரு சைல்டு எழுதிட்டேன். அந்த சைல்டு வந்து உங்களுக்கு லிஸ்ட் ரோ அப்படிங்கிறதுல வச்சுருப்பேன். இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன் மேலே. சரிங்களா? லோடிங் அப்படிங்கிறது வந்து லோடிங் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காமனாகவே பண்ணியிருப்பேன். ஷோ லோடிங் ஆர் நாட் லோடிங். ஷோ லோடிங் சொன்னீங்கன்னா இது வந்து கண்டிஷனல் ரெண்டரிங்கில் டிஸ்பிளே ஆகாது. ரெண்டருக்குள் இருந்து அது வந்து ஒரு தனி காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சில லாஜிக்ஸ் வச்சுருக்கேன். லோடிங் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் மட்டும் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ள ஒரு ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் மட்டும் போட்டிருப்பேன். ஓகே, இப்போ டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம இது பார்த்துட்டோம். ஸோ ஓகேங்களா, இப்போ ரெண்டர் ரோ இருக்கும். ரெண்டர் ரோவில் வந்து எப்பவுமே இந்த இடத்துல வந்து பொசிஷன் ஐட்டம் கமா பொசிஷன் வரும். லிஸ்ட் வியூ வேறு மாதிரி இருக்கும், ஃப்ளாட் லிஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். லிஸ்ட் வியூவில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இண்டிவிஜுவலாக கிடைக்கும். ரெண்டர் ரோவில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே வந்து ஐட்டம்னு தனியாக இருக்கும். ஐட்டம்னு தான் கொடுக்க முடியும், வேறு நேம் கொடுக்க முடியாது. ஐட்டம்ங்கிற ஒரு கீழே வரும் அந்த ஒரு ரோவோட டேட்டா, அதாவது ஃபுல் ஜேசானில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரோவோட டேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து நான் வந்து ரோ டேட்டான்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் ரோக்கு பாஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து நான் டிசைன் போட்டு வந்து அதாவது இந்த டிசைன் எழுதியிருக்கேன். இந்த கார்ட் வியூவோட டிசைன் எழுதிட்டு வர்ற டேட்டாவை வந்து பிரித்து நான் வந்து டிசைன் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ங்கிறது வந்து மல்டிப்ளாக இருக்கும். அரேங்கிறனால வந்து இங்கே தனியாக வந்து டேக் ரெண்டர் பண்ண சொல்லி இந்த அரே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து டிசைனில் இப்படியும் போட முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அரே கொடுத்துட்டேன். இந்த ஒரு வியூக்குள்ளே வந்து நான் வந்து டைரக்ஷன் ரோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்படி தான் விழுகும். ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா இப்படி சைடில் விழுந்துகிட்டே வரும். அப்படி இருக்கும்போது இது இப்போது வந்து நான் மல்டிபிளாக நிறையாது வந்து டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். லூப் மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரின்னு வைங்களேன். லிஸ்ட்டில் எப்படி 1 2 3 4 அடுத்தது சைல்டு வருது, அது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு இந்த அரேவை ஒரு ஃபார் லூப்பில் போட்டு இந்த அரேக்குள்ளே புஷ், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணணும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, ஒரு டிசைனை புஷ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எனக்கு டிசைன் வேணும்னு சொல்லி இந்த டேட்டா அரேயில் வர்ற ஒவ்வொரு டேகையும் வந்து அந்த டேட்டாவை போட்டு புஷ் பண்ணிவிட்டு இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரே ஆஃப் டிசைன்ஸ் போய் இதில் இந்த இடத்துல விழுகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துருக்க இந்த இதுக்கு நீங்கள் ஸ்டைல் செட் பண்ணதை பேஸ் பண்ணி விழுகும். இப்போ நான் இதில் ரோல் காலம் கொடுக்கலாம், 1 கீழே 1 விழுந்துகிட்டே வரும். நான் இதில் ரோன்னு கொடுத்ததுனால வந்து சைடில் ஒன்றா விழுந்துகிட்டே வரும். சரிங்களா? ஒரு ஃபுல் வியூக்குள்ளே வந்து n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் விழுகும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது கீங்கிறது வந்து கம்பல்சரி நீங்கள் செட் பண்ணணும். இல்லைனா சும்மா ஒரு வார்னிங் அடிக்கும், இல்லைனா வந்து ரீரெண்டரிங் தேவையில்லாமல் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு யூனிக் வேல்யூ கீ கொடுக்கணும். ஒரு அரே ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து கீங்கிறது கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து ரிடக்ஸில் நம்ம வந்து ரியாக்டில் யூஸ் பண்ணுற ஒரு ரெண்டரிங்காக இப்படி நம்ம அரே ஆஃப் இதை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும்.
ஓகே, இது வந்து ரெண்டர் ஐட்டமோட கான்செப்ட். அடுத்து வந்து கீ எக்ஸ்ட்ராக்டருங்கிறது வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். கீ எக்ஸ்ட்ராக்டர் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம இப்போ எப்படி ஒரு அரே ஆஃப் இதை நம்ம சென்ட் பண்ணும்போது ஒரு கீங்கிறது நான் கொடுக்கணும் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ லிஸ்ட்லேயும் வந்து மல்டிபிள் சைல்டு வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. ஸோ இதில் எப்படி வந்து நான் வந்து ரீரெண்டரிங்கை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு யூனிக் வேல்யூ இப்போ உங்களோட ஜேசானில் கண்டிப்பாக ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும். லைக் ஒரு ஐடி அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அது என்ன கீ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதை வந்து கீயாக டிஃபால்ட்டாக அதுவே செட் பண்ணிக்கும் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீ எக்ஸ்ட்ராக்டருங்கிறத கொடுத்தீங்கன்னா இதில் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எப்படி நீங்கள் இந்த ஐட்டம் பதில் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். அது .id அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஜேசானில் வந்து இப்போ நீங்கள் அந்த யூஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிங்கிற அந்த அரேக்குள்ளே வந்து உங்களுக்கு ஐடி அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அந்த கீயை கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து அந்த யூனிக் கீ எடுத்து வந்து அந்த லிஸ்ட்டில் மேப் பண்ணும்போது வந்து தேவையில்லாமல் ரீரெண்டரிங் நடக்காது. ஸோ இது மாதிரி தான் ஒரு ஃப்ளாட் லிஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதே மாதிரி தான் வந்து டாஸ்க் மாதிரி தான் போஸ்ட்லேயும் வந்து வர்ற டேட்டாவை வாங்கிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஃப்ளாட் லிஸ்ட் போட்டு ஸோ அதே மாதிரி தனியாக ஒரு சைல்டு எழுதியிருப்பேன் போஸ்ட்டுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி டாஸ்க் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இப்போ வந்து ரோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோ டேட்டா அனுப்பும்போது வந்து இன்னொரு வந்து இதுக்குள்ளே வந்து ஆன் கிளிக் எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத இங்கே ரவுட்டர்-ஃப்ளக்ஸ் கால் பண்ணிட்டு வியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பேன். ஸோ வியூ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை அனுப்பியிருப்பேன். சரிங்களா. வியூ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அனுப்புவேன். இதுவே வந்து போஸ்ட்டில் வந்து போஸ்ட்டோட ரோல் இருந்து நான் அனுப்பும்போது வந்து வியூ டேட்டா அப்படிங்கிறதுல வந்து இந்த வியூ டாஸ்க்குங்கிறதுல வந்து இந்த ஆப்ஜெக்ட் நேம் நான் அனுப்புவேன். இதை நான் ஏன் பண்ணலைன்னா இதை நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டோரில் வேணால் சேவ் பண்ணிட்டு வேணா கூட நீங்கள் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகலாம். பட் நான் கனெக்ட் யூஸ் பண்ண தேவையில்லை, ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் கனெக்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறனால வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வெப் சர்வீஸ் கால் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து நான் நேவிகேட்டர்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து டேட்டாவை பாஸ் பண்ணிடுறேன். அது எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ டாஸ்க்குங்கிறது தான் இந்த இதை வந்து நான் எங்கே பண்ணிட்டேன்னா ரவுட்டரில் நான் வந்து மேப் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக கண்டெய்னரில் போடாமல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நான் வந்து இதை வந்து ரவுட்டரில் இருந்தே காம்பனண்ட்குள்ளே இருந்தே வந்து எடுத்து வந்து ரவுட்டருக்குள்ளே போட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வியூ டாஸ்க் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ வியூ டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா. இப்போது இந்த வியூ டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்குள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இங்கே டேக் இப்படி இருக்கும். ஸோ டேக்குங்க இப்படி இருக்கிறதுனால வந்து இது வந்து அரே ஆஃப் இது தான் நம்ம சென்ட் பண்ணோம். அதனால் வந்து அங்கே நான் போட்ட அதே மாதிரி லாஜிக் வந்து இங்கே வந்து இந்த ரெண்டர் ஐட்டம்ங்கிறதுல வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன் டேகை. ஸோ இந்த டேக் வந்து ஷோ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்குன்னு இந்த இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ஸை பேஸ் பண்ணி இப்போ போஸ்ட்டில் இருந்தால் நான் டேக் ஷோ பண்ணணும், இங்கே இருந்தால் எனக்கு டேக் ஷோ அப் பண்ணாமல் இமேஜ் ஷோ பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டரில் வந்து ஒரு ஸ்கால் வியூக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ரெண்டர் போஸ்ட் இமேஜ் அப்படிங்க போகுது. ஸோ வியூ டேட்டாக்குள்ளே இமேஜ் அப்படின்னு ஒரு கீ இருந்துச்சு அப்படின்னா நான் இமேஜை ரெண்டர் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு வந்து போஸ்ட்டாக இல்லை டாஸ்க்காங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. இமேஜ் அதில் ஒரு இமேஜுங்கிற ஒரு பேராமீட்டர் இருந்ததுன்னா நான் இமேஜ் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு லாஜிக் எழுதிட்டேன், இல்லைனா நல் ரிட்டர்ன் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கீழே வந்து ஸ்பேஸ் எல்லாம் விட்டுட்டு இது கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒன்று நான் வந்து டிசைன் போட்டிருக்கேன். இந்த டிசைன் எதுக்கு ஏன்னா இது வந்து எனக்கு மேலே இந்த கார்னர் வரைக்கும் வரணும், இதுக்கு மட்டும் ஸ்பேஸ் வரணும், இது வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த டிசைன் எழுதிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஆர்டிகிளோட நேம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்துருச்சு, பிளாகோட நேம் வந்துருச்சு. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்து திஸ் இஸ் காட் அப்படிங்கிற இந்த நேம் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டர் டேகை ரெண்டர் பண்ணுறேன். டேக் வந்து ரெண்டர் கொடுத்துருக்கேன். இந்த டேக் வந்து ஆப்ஷனல் தான். இந்த டேக்குங்கிற பேராமீட்டர் இருந்ததுன்னா டேக் வரும், இல்லைனா டேக் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு டேக் இருக்குது, ஆனால் பிளாகுக்கு டேக்குங்கிறது ரெண்டர் ஆகலை. சரிங்களா. இதுக்கு கீழே ஆக வேண்டியது ஆகலை. ஸோ அதனால் வந்து டேக்குங்கிறது வந்து ஒன்றில் வரும், இதில் வராது அப்படிங்கிறனால இப்படி ஆப்ஷனல் எழுதிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான். டிஸ்கிரிப்ஷனுங்கிறது இந்த பெரிய டெக்ஸ்ட், இது ஃபுல்லாகவே வந்து ஒரே டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால வந்து இதில் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுற இது வந்து ஒரு ரிடக்ஸில் வந்து ஒரு டேட்டா வச்சு மெயின்டைன் பண்ணி அதை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபுல் டேட்டா ஃப்ளோ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வர்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் வந்து நம்ம ரிடக்ஸில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து எப்படி வந்து அதில் டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு டேட்டாவை எப்படியெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணலாம்
அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களும் ஒர்க் பண்ண வந்து நீங்களும் அதில் வந்து நல்லா வந்து உங்களுக்கும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.